ஆக 9/7/2016 பாகம் 49 ஆதிபராசக்தி ஸ்லோகம் 13 பகல் 1:11. இதில் இப்பொழுது நாம் காண்பது 5வது நிலையான சுகம் பஞ்சபக்தி சுகம். மனிதன் உடலிலும் மனிதனிலும் அந்த மனிதக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை நிவர்த்தி செய்து இறைவன் தன்னை ஏற்றுக்கொள்வதை மனிதன் உணர்வது பஞ்சபக்தி சுகம். இது அந்த ஸ்லோகத்தின் 13 9/7/2016 பாகம் 49 அமைகிறது. இந்த சுகத்தின் நிலை காணக்கூடிய காலத்தில் குருமார்கள் தானாக தேடி வருகின்றார்கள். இந்த குருமார்களின் தத்துவம், ஒரே குரு 9 நிலை தாங்கி வருவதும் உண்டு. பிறப்புக்கு பிறப்பு மாறி ஒரு குரு 2 குரு அல்லது 1 2 3 4 குரு அல்லது ஒவ்வொரு குருவாகவும் அமைவது உண்டு. இது ஒரு மனிதன் பஞ்சபக்தி சுகத்தை காணக்கூடிய காலத்தில் அறியக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த வாய்ப்புதனை அளிப்பது அன்னை ஆதிபராசக்தி, குரு மகாகுரு, பரமகுரு பரமார்த்த குரு, திவ்ய குரு வித்யாகுரு. இதுவரையில் மனிதன் குரு என்ற தன்மை, பின் சூன்ய குரு அவித்யா குரு, அவித்யா சூன்ய குரு, இப்பொழுது இறைவனுக்குள் கலந்து குருவுக்குள் கலந்து இந்த சூன்யத்தின் தன்மையை அறிவது, சூன்யத்தின் தன்மையை அறிவது. அப்பொழுது மனிதனின் நிலையை கடந்து மனித உடல் வைத்துக்கொண்டே மனிதனின் நிலை கடந்து போவது. சரி, மனிதனின் நிலை கடந்து போய்விட்டால் ஒரு சராசரி மனிதன் உலகத்தை துறக்க வேண்டியதுதானா? இல்லை. மனைவியை துறந்து விட வேண்டியதுதானா? இல்லை. பிள்ளைகளை தொடர்ந்து விட வேண்டியதுதானா? துறக்க வேண்டிய அவசியமில்லை. புரியவில்லை. ராமன் அவதாரம், சீதாவின் ஆன்மீக சிந்தனை, இந்த சூன்ய குருவின் தத்துவத்தை என்னை பற்றி உலகெல்லாம் பாடுங்கள் என்று சொல்லும் காலத்திலே மக்கள் அது செய்வது சிரமம். 11 குஷனே அந்த வேலையை செய்கின்றார்கள். அதற்காகத்தான் லவா குஷா ராமனுடைய குழந்தைகள் என்று ராமனுடைய குழந்தைகளுக்கே தெரியாது. இது கொடுமை. பச்சிளங்குழந்தைகளுக்கு இழைத்த கொடுமை. இதற்கு கல் போன்ற மனம் வேண்டும். சீதா பிராட்டி ஆணையிட்டு சொல்கிறாள், ராமனை நிந்தனை செய்யலாகாது. ஆனால் உன்னுடைய தந்தைதான் ராமன் என்று சொல்லவில்லை. இது சூன்யகுருவின் மகா தத்துவம். ராமன் தந்தை, சீதா பிராட்டி தாய். லவன் பிறந்தான், தர்பையின் வழியாக குஷன் வந்தான். அது இல்லறம்தானே. இவர்களுக்கு வால்மீகியின் குருமகா தத்துவம் இங்கு சிந்திக்க வேண்டும். இத்தனை குருமார்களும் ஒரே உருவத்தோடு கிடைப்பது கடினம். இருக்கும் கால் மக்களுக்கு தெரியாது.
அந்த மக்களுக்கு தெரிவித்து அந்த ஆணையை சொல்வது அன்னை ஆதிபராசக்தி தான். இந்த சூன்யகுருவின் மகா தத்துவத்தை அன்னை வெளிப்படுத்துகிறாள். ஒரு தாய்ப்பாலை குழந்தை அறியாத முன் கொடுப்பது, அந்த குழந்தைக்கு உலக பிரஜை இருக்காது, பின்தான் வரும். அந்த சூன்யகுருவின் மகா தத்துவத்திற்கு பாடத்தின் கதாநாயகியாக இருப்பது அன்னை ஆதிபராசக்தி. அந்த கதாநாயகி தான் சொல்கிறாள், ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டிதேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதி. ஒரு நாகம் கூட இதை காண்கிறது. எது காண்கிறது? நாகம். ஒரு நாகமானது காற்று முழு ஆகாரம், பின்தான் அதற்கு மற்ற ஆகாரம். பாம்பிற்கும் மனிதனுக்கும் வேறுபாடு பாருங்கள். உள்ளே இழுத்ததை மீண்டும் வெளியே விடுகிறான். பாம்பு அதுபோன்று செய்து சுத்தமான ஆக்சிஜனை தனக்குள் சேமித்து வைத்துக் கொள்ளும். அது வேதங்களோடு இணைக்கப்பட்டு அந்த காற்றை, ஏற்கனவே அந்த காற்றானது வேதங்கள் வழியாகத்தான் சென்று உள்ளுக்கு வாங்குகிறது. அதுவும் உள்வெளி விடுகிறது. ஏன் உள்ளே வெளியே அந்த நாகமானது வெளியே காற்றை உள்ளுக்கும் வெளிக்கும் விட வேண்டும்? அதற்கும் ஜனனத்தை கொடுக்கும் தன்மை உண்டு. ஆனால் உள்ளே இழுக்கக்கூடிய காற்றின் தன்மை யஜுர் சாம அதர்வன ரிக்வேதங்களோடு இணைக்கப்படுகிறது. ரிக்வேதத்தோடு இணைக்கப்படுகிறது. இதுதான் உண்மை. அதற்காகத்தான் இந்த கேது என்ற ஒரு கிரகத்தை அன்னை இணைக்கிறாள். மனிதனின் உடல் தலை பாம்பாக, 5 தலையுள்ள நாகப்பாம்பாக நச்சுப்பாம்பாக இருக்கும். இந்த சூன்யகுருவை ஒரு பாம்பு அறிகிறது. இங்கு உங்களுக்கு ஒரு கேள்வி பிறக்கும், ஒவ்வொரு பிறப்பிலும் அது கார்கோடகனாகத்தான் வந்ததா? ஒவ்வொரு பிறப்பும் கார்கோடகனாகத்தான் வந்தது. இல்லையே, இங்கு தவறு நேர்கிறதே. ஆதிசேஷன் கூட மனிதனாக உறவாக கண்ணனுக்கும் ராமனுக்கும் பிறந்தானே. அவன் பிரம்மகுண்டல் நாடி ஜீவநாடி ஜீவ ஜோதி நாடியின் தத்துவத்தை ஆராய்ந்தானே. பாம்பானையாக இருந்தவன் மனிதனாக பிறந்தானே. உண்மை. ஒரு மனிதன் சூன்ய குருவாக சந்திக்கக்கூடிய காலத்தில் இதற்கு முன் குரு, மகாகுரு, பரமகுரு, பரமாத்ம குரு, திவ்யகுரு, வித்யாகுரு இவைகள் காணும் பொழுது அந்த நச்சுப்பாம்பானது தான் இறக்கை கொண்டு பறந்து விண்வெளியில் சென்று ஆகாய மார்க்கத்திலே பல மைல்கள் மேலே சென்று தான் உள்ள காற்றினை ஆகாய மார்க்கத்திலே தெளித்து அங்கு இருக்கக்கூடிய அசுத்தத்தை நிவர்த்தி செய்யும் சக்தி அந்த கார்கோடகனுக்கு உண்டு. அந்த கார்கோடகன் ராமனை விட சிறந்தவன். சேர்ந்து வரவில்லை என்பீர். கார்கோடகன் சிறந்தவனாக இருந்தால்தான் அதன் மேல் பஞ்சனையில் துயில் கொண்டான் மகாவிஷ்ணு. இந்த 4 வேதங்களை எங்கு சேமித்து வைப்பது? இந்த 4 வேதங்களை எங்கு சேமித்து வைப்பது?
காற்றின் ரூபமாக கார்கோடகன் பிராணத்துக்குள்ளே இணைத்து வைத்தான் திருவரங்கன். ஏன் இணைத்து வைத்தான்? எதற்காக அங்கே இணைத்து வைத்தான்? அன்னையின் சுரூபம் கார்கோடகன். தலை பாம்பையா, உடல் மனிதன். கேத்துவின் தன்மையோடு சேர்ந்தது ஞானம் என்பது பெயர். அதை கண்டது யார்? இந்த நச்சரவம் தான் கண்டது. அதனோடு பேசியது யார்? ராமகிருஷ்ண பரமாம்சர். அதனோடு பேசியது யார்? ராமகிருஷ்ண பரமாம்சர். அந்த தத்துவத்தின் விஷயத்தை பாருங்கள். அந்த பாம்பு அறிந்திருந்தது பிரம்மகுண்டலி நாடி. அந்த பாம்பானது அறிந்திருந்தது ஜீவநாடி. ஜீவாத்மாவோடு பிறந்தவன் மனிதன். ஜீவாத்மாவோடு பிறந்தவன் மனிதன். ஜீவஜோதி நாடியாக வரக்கூடிய காலத்தில் இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவோடு இணைகிறது. ஆனால் பாம்பு அதை அறிந்திருந்தது. ராமகிருஷ்ண பரமானந்தனை படமெடுத்து விரித்தாடி நச்சுவை கொடுக்கச் சென்றது. அந்த பாம்பானது இந்த 9 நிலை குருவை கண்டிருந்தது. அதில் 7வது சூன்ய குருவின் தத்துவத்தை ஆராய்கிறது. எப்படி ஆராய்கிறது? நஞ்சை கொடுத்த பாம்பின் மேல் படுத்திருந்த ராமனும் கண்ணனுமான ராமகிருஷ்ண பரமாம்சரோடு பேச வேண்டும் என்று எண்ணியது. ராமகிருஷ்ண பரமானந்தனுக்கு நஞ்சை கொடுப்பது போல் சென்றது. அந்த பாம்பின் தன்மையை பாரும். வருகிறான் அந்த சூன்ய குருவான கிழவன். வருகிறான் அந்த சூன்ய குருவான கிழவன். வரட்டும், பார்த்து விடலாம். முன்னழகை கண்டு ரசித்தது. சாரதை பின்னழகைத்தான் கண்டான். நின்றான், கிடந்தான், படுத்தான். முன்னழகை ஏன் காண வேண்டும்? முன்னழகுக்குள்ளே ராமனுடைய நின்ற கோலம், முன்னழகுக்குள்ளே ராமனுடைய பாணத்தின் சாயல், முன்னழகிலே அவன் வில்லை தாங்கி அந்த கோள்தண்டத்தை பிடித்த அமைப்பு. ஏன் அது முன்னழகை காண வேண்டும்? இந்த சூன்யகுருவின் தத்துவத்தை ராமன் இருந்த காலத்தில் போதிப்பதற்கு 11,000 ஆண்டுகள் ஆனது. அந்த கடைசி ஓராண்டு இந்த சூன்யகுருவின் தத்துவத்தை மனிதர்களுக்கு ஒப்புவிக்க தன்னுடைய குழந்தைகளை லவன் குஷனை உபயோகப்படுத்தினான். அதுதான் துறவரம். கானகம் சென்று அதுகள் கூட அறிவுரையை தரித்து துளசி மாலையை அணிந்து, அந்த சீதாபராட்டி சாதாரண கைக்காரி அல்ல. அந்த துளசி மாலையை ராமன் ரூபத்திலே கழுத்திலே இட்டுவிட்டது. குழந்தைகளுக்கு கூட சந்நியாசம். ஓடி விளையாடி ஆனந்தமாக கூத்தாடி உணவருந்தும் வயது. அந்த வயதுக்குள்ளே மாலையிட்டு ராமகாவியத்தை பாட சொல்கிறது. இதற்கு ராமன் எடுத்துக்கொண்ட காலம் அவனுடைய கடைசி பகுதியில் 1000 ஆண்டுகள். ஆனால் இதே விஷயத்தை கண்ணன் 125 ஆண்டுகளில் முடித்து விட்டான்.
ஆகவேதான் அந்த கார்க்கோடகன் முன்னழகை காணுவதற்கு ராமகிருஷ்ண பரமானந்தத்தை பார்த்து விஷத்தை கொடுப்பது போல் நின்றது. ஓடிச் சென்றான் ராமகிருஷ்ண பரமாம்சன். ஆனந்த கூத்தாடியது. ஓ, 19 கைகளோடு 18 கைகளோடு வருகிறான். இந்த தத்துவம் என்ன? சூன்ய குருவின் தத்துவம். இந்த தத்துவம் என்ன? சூன்ய குருவின் தத்துவம். ஒரு கார்க்கோடகன் இது கண்டுகொள்கிறது. கார்க்கோடகன் கண்டுகொள்கிறான். பிரம்மகுண்டலின் நாடியை கடந்து வர வேண்டும். பிரம்மகுண்டலின் நாடி கடந்து வந்தபோது சூன்ய குருவின் அனுமானமான அனுகிரகம் கிடைக்கிறது. நீ அதற்குள்ளே புகும் தன்மையை அடைகிறாய். நீ அதற்குள்ளே புகும் தன்மையை அடைகிறாய். அதாவது 700 ஸ்லோகத்தை சொல்லி முடித்து விட்டான். சூன்ய குரு, அவித்யா குரு, அவித்யா சூன்ய குருவின் தன்மையை தான் உணர வேண்டும் என்கிறார். இதை மொத்தம் சொல்லிக் கொடுப்பது அன்னை ஆதிபராசக்தி தான், பெண்தான். இல்லை என்றால் ஆண் ஒரு கர்ப்பத்தை தாங்கி பிரசவத்தை மேற்கொள்வான். அதற்கான உடல் அமைப்பும் உடல் தன்மையும் ஆணுக்கு இல்லை, பெண்ணுக்குத்தான் உண்டு. ஆகவே ஆதிபராசக்தி ஆனவள் தன்னுடைய உருவத்தின் திருமேனியை பெண்களுக்கு கொடுத்து விட்டாள். மாயை இருக்கிறது, ஆசை இருக்கிறது, காமம் இருக்கிறது, அது வேறு. உடல் இன்பம் காண்பது வேறு. அது ஒரு செக்கை அழுக்கை போன்று. கரும்பு செக்கையானாலும் அதனுடைய ஷார் இனிக்கிறது. அதுதான் சூன்ய குருவின் தத்துவம். இவை அனைத்தும் செய்வது பெண் ஒருத்தி தான். அந்த பெண்ணுக்கு பெயர் தான் ஆதிபராசக்தி என்பது பெயர். இது அவளால் தான் முடியும், நம்மால் முடியாது. இந்த உலகத்தின் தன்மையை, இந்த உலகத்தின் பூமியின் பரப்பளவின் தன்மையை, ஒவ்வொரு அணுப்பிரமாணமும் அந்த அணுவிலே இருக்கக்கூடிய துகள் தன்மையும் எல்லாமே பெண்ணின் தன்மை தான். அதை யாருமே மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. அணு கூட பெண் தன்மை தான். அணு பிரிக்க முடியாதவரை வித்யாகுருவின் தத்துவம். அணு பிரிக்க முடியும் போது சூன்ய குருவின் தத்துவம். ஏன் சூன்ய குருவின் தத்துவம்? பிரித்தால் தானே உள்ளே செல்ல முடியும். குரு, மகாகுரு, பரமகுரு, பரமாத்மகுரு, திவ்யகுரு, வித்யாகுரு வரை கதை ஒன்று உண்டு என்றும் அது தாளிட்டு இருக்கிறது என்றும் தாளிடப்படவில்லை, திறந்துதான் இருக்கிறது. இந்த சூன்ய குருவின் நிலை வரும்போதுதான் அது திறந்தே இருக்கிறது, உள்ளே செல்லலாம் என்று தெரிந்து கொள்கிறோம். அது திறந்து வைத்து வா மகனே என்று அழைப்பது ஒரு பெண்தான். இதுதான் பஞ்சபக்தி சுகம். அந்த பெண்ணுக்குத்தான் பெயர் ஆதிபராசக்தி. நிதானமாக சிந்திக்க, சூன்ய குரு உள் சேர்க்கிறானோ இல்லையோ, இவனுக்கு பரிசுத்தமான சந்நியாசம் வந்து உள்ளே செல்கிறான். உள்ளே சென்றவனை அந்த சூன்ய குரு விரட்டு அடிக்கிறான். காரணம், உலக மக்களுக்காக நீ ராமகிருஷ்ண பரமாம்சனை போல் உழைத்திடுக. இவன் சூன்ய குருவின் தத்துவத்தை அறிந்து சந்நியாசத்தை உணர்ந்து உள்ளே சென்றவன் திரும்புவதில்லை. புரியவில்லை என்பேன், புரிந்த விஷயம்தான்.
ராமனை எதேத்துக்குள்ளே கண்டான், தனக்குள்ளே ராமனை காட்டினான். சூன்ய குருவை கற்ற ஜெய் ஹனுமான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்தது அவனுக்கு பிரம்ம பதவியாம். அவன் வேண்டாம் என்கிறான், இந்த தேவர்கள் கொடுக்கிறேன் என்கிறார்கள். அவர்களால் ஆள முடியாத அந்த பதவியை இவனும் வேண்டாம் என்கிறான். இந்த தத்துவ நிலைதான் சூன்ய குரு. இந்த தத்துவத்தின் நிலைதான் சூன்ய குரு. இது ஜீவநாடியான ஜீவாத்மா என்ற தத்துவத்தை அடைகிறது. இந்த ஜீவாத்மா தத்துவம் உடலோடு கூடி, வேதங்களோடு கூடி, சப்தத்தோடு கூடி, துனியோடு கூடி, உருவத்தோடு கூடி, உருவம் இல்லாத நிலை கூடி, மனிதனோடு கூடி, மனித உருவத்தோடு கூடி அடைவது பிரம்மகுண்டல் நாடி அடைத்து ஜீவநாடி. அப்பொழுது சூன்ய குரு என்று கூடிய இந்த சூன்யம் என்ற சொல் நன்றாக வரவில்லை. சூன்யம் என்றால் உலகத்தின் மொத்த உருவத்தின் ஒரு பகுதி. அணுக்குள் அடக்குவது, அந்த அணுவை பிரிப்பது. அணு பிரியும் முன்வரை ஆண் என்று நினைக்கிறோம். அணு பிரிந்தால் பெண். பிரிந்த உடலுக்குள்ளே ஆன்மீக மையல் கொண்டு உள்ளே நுழைவதுதான் சூன்ய குரு. இது பெண்தானே? இது ஆதிபராசக்தி தானே? காரணம் உலகத்துக்கு அன்னை. காரணம் இத்தனை குருமார்களுக்கும் அன்னை. சரி, அந்த பெண்ணை காண முடியாது போகுமானால் அந்த பெண்ணை காண வேண்டியதில்லை. ராமகிருஷ்ண பரமானந்தனை போல் ஒரு துறவியை காணலாம் அல்லவா? அன்னை ஒரு படி கீழானவளா? இல்லை. அன்னையின் கண்களின் சக்தி அந்த ராமகிருஷ்ண பரமானந்தன் மேல் இருக்கிறது. யார் சக்தி? உலகத்தின் பரப்பளவுக்கு மேல் அவள் கண்ணுடைய ஒளி விழுகிறது. அதே சக்தி அந்த ராமகிருஷ்ண பரமானந்தன் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறானே, அவன் மேலும் விழுகிறது. இத்தனை உலக மக்களின் மேலும் அந்த கண் பார்வை விழுகிறது. ஒருவனுக்காக அந்த கண் பார்வையும் விழுகிறது. அப்பொழுது அவன் சூன்ய குருதானே. அன்னையை விட ஒரு படி மேலாகிறான் அந்த ராமகிருஷ்ண பரமானந்தன். அதற்காகத்தான் ஓடி சென்று பார்க்கிறான் ராமகிருஷ்ண பரமாம்சர். இது இவர்களுக்குள்ளே இட்டுக்கொண்ட புள்ளி வைத்த கோலத்தினை காண்பது போல் ஒரு புள்ளி ராமகிருஷ்ண பரமாம்சன், மற்ற புள்ளி ராமகிருஷ்ண பரமானந்தன், மற்றொரு புள்ளி அந்த கார்கோடகன். அதற்கு மையப்புள்ளி தான் அன்னை ஆதிபராசக்தி. இதை எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில் காண முடியும்? ராமகிருஷ்ணானந்தாவை போல் இருக்க வேண்டும், ராமகிருஷ்ணரை போல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிறப்பும் தான் கார்கோடகனாகவே வந்து அந்த குருவை தரிசிக்க வேண்டும். பாம்பின் உடல் கண்டே நான் போகிறேன் என்று அந்த பாம்பு சூன்ய குருவாக வந்த காலத்தில், இத்தனை குருக்கு முன்னே பார்த்த இத்தனை குருவு கண்ட காலத்தில் அந்த மகானிடத்தில் சத்திய வாக்கு பெற்று நான் பாம்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லும். இதனுடைய மையம் என்னை பெற்றெடுத்த தந்தை துறவரம் மேற்கொண்டு போனார். என்னோடுதான் அதிகமாக பேசினார். நான் அவருடைய பார்வையில் இருந்து விலகி 46 ஆண்டுகள் ஆகிறது. ராஜஸ்தானில் ஒரு கணேஷ் மந்திர் என்ற இடத்திலே இதை நான் கண்டுபிடித்தேன். அவர் சொன்னது போல் வாழ்க்கை அமைந்தது.
அப்பொழுதுதான் இந்த பாம்பிற்கும் மனிதனுக்கும் தொடர்பு உண்டு என்பதை தெரிந்து கொண்டேன். உலக மக்களுக்கோ ஊர் மக்களுக்கோ உறவினருக்கோ இது தெரியாது. அதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பும் இல்லை. ஆக பாம்பொன்று என்ன செய்கிறது? பல பிறப்புகள் பாம்பின் உடல் தாங்கியே வருகிறது. அது யாரோடு இணைக்கப்படுகிறது? ஆதிசேஷனோடு இணைக்கப்படுகிறது. அந்த ஆதிசேஷன் கூட பலராமனாக லக்ஷ்மணனாக வந்தான். அவனை விட இந்த பாம்பானது சூன்ய குருக்கு முன்னே உள்ள 6 குருமாரையும் சூன்ய குருவோடு இணைந்த அடுத்த 3 குருமார்களையும் கண்டுகொண்டது. ஆதிபராசக்தியின் தன்மை அனைத்துமே ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய இளமையில் வயோதிக உருவத்தை அடைந்தவனிடத்திலே உண்டு. அதனால்தான் முன்னழகை காட்டி கொடுக்கிறாள் அன்னை. அன்னையே தான் வானுயர நின்று அந்த கார்கோடகனுக்கு காட்சி கொடுத்திருக்கலாம், இல்லையே? இந்த 1000 ஆண்டில், இந்த நூற்றாண்டில் இந்த உடலை சூன்ய குருவின் தத்துவத்திலே, அதாவது 9 குருவின் தத்துவத்திலே இருக்கக்கூடியவன் ராமகிருஷ்ணன். அவன் வருகிறான் பார். பார்த்தபோதுதான் தெரிந்தது 92 18 கரங்களோடு அன்னை ஓடி வருகிறாள் என்று. ஒவ்வொரு பிறப்பும் தான் கார்கோடகனாக இருந்து இந்த ராமகிருஷ்ணனை சந்தித்து வருகிறது. கேள்வி ஒன்று பிறக்கும், ராமகிருஷ்ணன் ஜீவசமாதி அடைந்து விட்டானே, உனக்கும் எனக்கும் தான் ஜீவசமாதி அடைந்து விட்டான். அந்த நச்சு பாம்பும் அந்த ராமகிருஷ்ணனும் இரவில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். பாம்பாட்டி சித்தரின் வாழ்க்கையை தேடி புரட்டி படித்து பாரும். அவன்தான் எழுதினான், நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பை. அனைத்தும் பாம்பின் மையமாக வைத்து நாடியை சுருத்தியோடு இணைத்து பாட்டை எழுதினவன் பாம்பாட்டி சித்தர். குகைக்குள்ளே வாழ்ந்தார்கள். அவன் கூட ஆசைப்பட்டான் ஆதிபராசக்தியை பாம்பு வடிவிலே காண வேண்டும் என்று. ஐந்தறிவு வரை மனிதனுக்கு வேலை செய்கிறது. 6வது அறிவுதான் ஞான அறிவு. அதை பகுத்தறிவு என்றான், அதை ஞான அறிவு என்றான். ஞானத்தை ஏற்காத போது அதை விஞ்ஞானத்தறிவு என்றான். விஞ்ஞான அறிவு மாறுபட்ட போது ஞான அறிவு என்றான். ஞான அறிவு படுத்து பின் அதை மெய்ஞான அறிவு என்றான். தமோ ரஜோ நிலை கடந்து சத்துவ குணத்திற்கு செல்கிறான். இதுதான் சூன்ய குருவின் மகா தத்துவம். இது நம்மால் ஏற்க முடியாது. ஜீவநாடியானது முடித்து கொள்ளும் போதும் ஜீவாத்மா என்று கவனத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள். பரமாத்மாவிடம் இணைய வேண்டும். ஜீவஜோதி நாடி என்பது பெயர். பிரதம நாடி 1, துதிய நாடி 2, திருத்திய நாடி 3, 4 குண்டல் நாடி, 5 பிரம்மகுண்டல் நாடி, 6 ஜீவநாடி, 7வது ஜீவஜோதி நாடி. பரமாத்மாவை அழைத்து செல்வது. பரமாத்மாவிடத்திலே இந்த ஜீவாத்மா இணையக்கூடிய காலத்தில் 7வது குருவான சூன்யத்தின் நிலை கண்ட குரு. இந்த சூன்யத்தின் நிலை கண்ட குரு என்பதன் பொருள் என்ன? பல பிறப்புகள் நம்மோடு அவன் இணைந்திருக்கிறான். நாம் பல பிறப்பு அவனோடு இணைந்திருக்கிறோம். பாம்பின் உடல் கண்டு அல்லது பாம்பாகவே இருந்து வாழ்ந்து
நஞ்சரவமாக இருந்து ஊர் மக்களுக்காக நஞ்சருவோம். ஆனால் அந்த அரவத்திற்குள்ளே நஞ்சு இல்லை. அந்த அரவத்திற்குள்ளே நஞ்சில்லை. அது ஆனந்த கூத்தாடி அன்னையை தொழுகிறது. ஆனந்த கூத்தாடி அன்னையை தொழுகிறது. அது ஒரு மனிதனிடத்திலே இருந்து வெளிப்படுகிறது. அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த ஜீவமானது பரமாத்மாவை தழுவக்கூடிய காலத்தில் இங்கும் கூட ஒரு சிக்கல். பிறப்புகள் வேண்டுமா வேண்டாமா? பொதுவான மக்கள் சொல்வார் பிறப்ப வேண்டாம் என்று. வேண்டும். காரணம், இதை மக்களுக்கு போதிக்க வேண்டும். ஆதிசேஷன் இருந்திருக்கலாமே. லக்ஷ்மணனாக வந்தான், பலராமனாக வந்தான். இதை போதித்தது ராமனும் கண்ணனும் தான். இந்த சூன்யகுரியின் நிலையில் வரக்கூடிய காலத்தில் பரமாத்மாவோடு இருந்து இந்த ஜீவமானது மீண்டும் பாம்பாக 1000 தலை கொண்டு கொடை விரித்து அவனை படுக்க வைத்தது. அவன்தான் லக்ஷ்மணனாக பலராமனாக வந்தான், உங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கும் மேன்மையான நிலை பெற்றவன் தான் இந்த மனிதன். இந்த 6 குருவின் நிலைகளை தாண்டி வந்து குரு, மகாகுரு, பரமகுரு, பரமாத்ம குரு, திவ்யகுரு, வித்யாகுரு, சூன்ய குருவின் நிலைக்கு வரும்போது தன்னுடைய முற்பிறவியின் பயனை கண்டு கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய குருவினை அறிந்து அந்த குருவின் திருமேனுக்குள்ளே அன்னை வசிக்கிறாள் என்று அறிந்து அவன் ஆண் தன்மை இழந்து பெண் தன்மையோடு இருக்கிறான் என்று தெரிந்து உடல் வாகு உறுப்புகள் ஆணாக இருக்கலாம், அதற்குள்ளே நுழையும் தன்மையை அடைகிறான். அங்குதான் ஒரு கேள்வி பிறக்கிறது. அங்குதான் ஒரு கேள்வி பிறக்கிறது. பிறப்பு வேண்டுமா இல்லையா? பிறந்தால்தானே சுகம். பஞ்சபக்தி சுகத்தை அறிய முடியும். 1 to 5 வரைக்குள் பிறப்பு வேண்டுமா? 6வது அறிவான மனிதனின் பிறப்பு வேண்டுமா? 1 to 5 பிறப்பு வரை வரக்கூடிய காலத்தில் தான் உண்டு தன்னுடைய குருவின் தன்மையோடு இணைந்து விடுகிறது. மனிதனாக வரக்கூடிய காலத்தில் இந்த சூன்ய அவித்யா சூன்யகுரு, சூன்யகுரு, அவித்யாகுரு, அவித்யா சூன்யகுரு. ஏன் இந்த அவித்யை குரு பின்னால் வர வேண்டும்? 8. அவித்யா சூன்யகுரு ஏன் பின்னால் வர வேண்டும்? இது முன்னால் வந்திருக்கலாமே. மனித பிறப்பெடுப்பதற்கு இந்த 7, 8, 9 குரு நிலைகள் தேவை. சூன்யகுரு, அவித்யாகுரு, அவித்யா சூன்யகுரு. இந்த தன்மை இருப்பின் தான் மீண்டும் மனிதனின் பிறப்பெடுக்க முடியும். கார்கோடகன் எடுத்தது இத்தனை நாள் இவனை படுக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமே திருமேனியிலே, அதனால் அவன் மனிதனாக வந்தான். ஆணவம் இருந்தது. இது அப்படியல்லவே. ராமகிருஷ்ணரை போன்று ஒருவன் உலகத்தில் தோன்றினால் சூன்ய அவித்யா சூன்ய குருவின் தத்துவத்தை மக்களிடத்திலே பரப்பி விடுகிறார். மக்களுக்கு நவக்கோட்களாலும் இயற்கையாலும் அவன் செய்த பாவத்தினாலும் வரக்கூடிய அந்த நிலையை மாற்றி அமைப்பது மனிதனின் நிலைதான். அதற்காகத்தான் இங்கே பெரிய மகான்கள் அனைவரும்
சூன்ய அவித்யா, அவித்யா சூன்ய குருவாக வரக்கூடிய காலத்தில் மனித ரூபம் கொண்டு வருகிறார்கள். இந்த தத்துவத்தை போதிக்கக்கூடிய காலத்தில் மனிதனின் உடலில் இருக்கக்கூடிய ஜீவம் பிரிகிறது, பரமாத்மாவோடு இணைகிறது. இணைந்து மறுபடியும் பிரிந்து ஜீவாத்மா என்ற நிலையில் பிராணன் உயிரை ஒன்று வைத்துக்கொண்டு உடலோடு திகழ்கிறது. ஏன் உடலோடு திகழ வேண்டும்? முக்கியமாக கவனித்து பாருங்கள். ஆசை என்ற விகாரம் ஒழிந்து விடுகிறது. ஆசை என்ற விகாரம் ஒழிந்து விடுகிறது. பெண்ணின் பற்றும் ஆணின் பற்றும், பெண்ணின் உடல் பற்றும் ஆணின் உடல் பற்றும் அருந்து போகிறது. அதை போதிப்பது யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சனை போன்ற ஒரு குரு. ஒன்றுமில்லை, ஒரே ஒரு வார்த்தைகள் சொல்கிறான். அணு பிரிக்காத போது ஆள், அணு பிரிந்து தனக்குள்ளே உற்பத்தியை துவங்கும் என்று சொல்லி பிரித்து காட்டுவது பெண். அப்பொழுது அந்த அணு என்ற இயக்கம் ஆனா பெண்ணா பெண், அது ஒரு போர்வையை போற்றி கொண்டிருக்கிறது ஆண் என்றும், போர்வையை பிரித்து பாழும் பெண். இந்த நிலைகள் தெரிவது சூன்யகுரு, அவித்யா குரு, அவித்யா சூன்ய குருவில் தான் சொல்லப்படுகிறது. இதுதான் சுகம், இதுதான் பஞ்சபக்தி சுகம். சரி, இது அறிந்தால் என்ன பலன்? அறிந்தால் ராமனை போன்று பிறப்பெடுத்து, சீதா பிராட்டி போன்று மனைவி வந்து, லவகுஷனாவது காட்டிலே இருந்தார்கள், நாட்டுக்குள்ளே இருந்து ஆனந்தமாக வாழ்ந்து இறைவன் நாம் கொடுக்கக்கூடிய உணவை உண்கிறான். ஷத் புருஷ லட்சணத்தோடு மனிதன் வாழ்கிறான். உடல் பற்றின் விகாரத்தை இழந்து சூன்யத்துக்குள் மனம் நுழைந்து விகாரமற்ற நிலையில் இணையும் பொழுது அந்த விதையானது ராமகிருஷ்ண பரமஹம்சன் போன்று மகான்கள் பிறப்பதற்கு உதவியாகிறது. இணைகிறார்களே இணைகிறார்கள். விகாரமற்ற நிலை, விகாரமற்ற நிலை, விகாரத்தின் தன்மை இல்லை. இந்த பஞ்சபக்தியின் சுகத்தை அறிந்து கொள்ளும்படி அன்னையானவள் செய்கிறாள். யார் செய்வது? இவை அனைத்துமே சூன்யகுரு, அவித்யாகுரு, அவித்யா சூன்ய குரு வரக்கூடிய காலத்தில் ஜீவம் பரத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறாள். ஜீவம் பரத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறாள். இது அறிந்து கொள்ளும் மகாதன்மை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அறிந்தது இந்த நாடகத்துக்குள்ளே மையமாக இருந்தது ராமகிருஷ்ண பரமானந்தன். இதை ஆட்டி வைத்தது மகாகாளி. அவள் ஒரு சூன்யக்காரி. ராமகிருஷ்ண பரமஹம்சன் உடலிலிருந்து தான் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால்தான் உலகத்திற்கு அது எடுத்துக்காட்டாகவும் சொல்லவும் முடியும். இதற்குள்ளே நச்சுப்பாம்பு, நச்சுப்பாம்பு தனி, ராமகிருஷ்ண பரமானந்தன் தனி, ராமகிருஷ்ணனும் மகாகாளியும் ஒன்று. காரணம், ஜீவாத்மா பரமாத்மாவின் தத்துவத்தை முன்னழகு கண்டு பின்னழகும் காணும் தன்மையை அவனுடைய உடலுக்குள் இருந்துதான் சொல்ல முடியும். விளங்கவில்லை என்பேன். விஸ்வரூப தரிசனம் இதுதான். கண்ணன் உடலுக்குள்ளிருந்துதானே காட்டினான். கண்ட அர்ஜுனன் உடனே மறந்தான், உறவுகளை கொண்டாடினான். இத்தனை பேரை நான் கொல்ல வேண்டுமா? முட்டாளை பீஷ்மரை நான் என்றோ கொன்று விட்டேன், கர்ணனை என்றோ கொன்று விட்டேன். ஆனால் துரியோதனனை கடைசியாக தான் கொல்வேன்.
கர்ணன் செய்தது தர்மம் அல்லவே. யாருடைய பொருளை தர்மம் செய்தான்? துரியோதனனுடைய பொருளை தர்மம் செய்தான். அதற்காக யாருக்கு ஆயுள் வளர்ந்தது? துரியோதனன். ஜகுனியின் உடல் பார்த்து அழுதபோது ஞானம் வரும். உடலை வைத்துதானே மையமாக காட்டினான் விஸ்வரூப தரிசனம். அது போர்க்களத்திலே காணப்பட்டது. இது அப்படி அல்ல. ஒருவருக்கு ஒருவர் நேர்காணல். நோ விண்டோ ஸ்கிரீன், ரியல் விண்டோ பேப்பர். ராமகிருஷ்ண பரமாம்சனின் உடலுக்குள் இருந்து மகாமாயாவின் காளியின் தத்துவத்தை சூன்யகுரு என்ற ரூபத்தோடு அந்த பாம்பானது கற்றுக்கொண்டு ஆனந்த நடனம் ஆடுகிறது. தீண்டாதே என்றான். நான் ஏன் தீண்டுகிறேன்? நான் ஏன் தீண்டுகிறேன்? நான் உருவத்தோடு கண்கள் கொண்டு நீ வருவதை உன் உடலுக்குள் இருக்கக்கூடிய 92-18 கைகளை பார்த்தேன். நாம் இருவரும் மடையர்கள், முட்டாள். கண்ணை மூடி இருக்கிறானே, இந்த காட்சியை அவன் கண்டுவிட்டான். கண்ணை மூடி இந்த காட்சியை கண்டவன் ராமகிருஷ்ண பரமானந்தன். கண்ணோடு கண் வைத்து கண்டது நான் கார்கோடகன். அந்த காட்சியை உனக்குள்ளே இருந்து காட்ட வந்தவள் ஆதிபராசக்தி. அதற்கு ஒரு உடல் தேவைப்பட்டது. உன்னுடைய உடல் ராமகிருஷ்ண பரமாம்சன். இதில் யார் வித்தகன்? இதில் யார் அறிவுபூர்வமான ஜீவநாடி, ஜீவ ஆத்ம நாடியை கண்டது? ராமகிருஷ்ண பரமானந்தா. ராமகிருஷ்ண பரமானந்தா பஞ்சபத்திய சுகத்தை அடைந்தவன். இது மனிதர்களுக்கு ஏதுவா? இது மனிதர்களுக்கு ஏது. வேண்டுதலின் தன்மையல்லாது குருவோடு பழகிட வேண்டியதை கொடுத்து விடுகிறான். வேண்டியதை கொடுத்துவிட்டு அதில் மையல் நீங்கி மையலல்லாது அனுபவிக்க வேண்டும். உடலின்பம் கூடவாம். உடலின்பம் கூட மையல் அல்லாது. மையலல்லாது உடலின்பத்தை அனுபவிக்கக்கூடிய காலத்தில் இந்த சூன்யகுருவின் தத்துவம் இரண்டு உடலுக்குள் காற்று ரூபமாக, இரண்டு உடலுக்குள் காற்று ரூபமாக சந்நியாசம் சேர்கிறது. இப்படிப்பட்ட நிலை கண்டவர்கள்தான் ஆதிசேஷன் உடல் உருவை கொண்டு வருவது. சரி, வேண்டாம். அன்னையே அப்படித்தானே இருக்கிறாள். இந்த தகுதியை கொடுப்பது அன்னை ஆதி பராசக்தி. இந்த சுகத்திற்கு பேர் பஞ்சபக்தி சுகம். இதை கண்டு அனுபவிப்பது உடலாலும் உள்ளத்தாலும் மனிதன்தான். இதைத்தான் ஜீவநாடி, ஜீவ ஆத்ம ஜோதி நாடி என்றான். ஜீவநாடி என்று சொல்லக்கூடிய போது மனிதனின் உடலுக்குள்ளே இவை அனைத்தும் வருகிறது. அதற்கு 7, 8, 9 தேவைப்படுகிறார்கள். சூன்யம் என்று விசாரமான சந்நியாசத்தின் தத்துவம். அந்த சந்நியாசத்தின் தத்துவம் அவித்யாகுருவின் வழியாக வருகிறது. ஏன் மனித பிறப்பு எடுக்க வேண்டும்? அது அவித்யாகுரு. அவிதை என்று அழிவதுதான். சூன்யகுருவின் நிலை தாண்டி அவித்யா குருவாக வரக்கூடிய காலத்திலே அந்த அவித்யா குருவின் தத்துவம் ஜீவநாடியை கடந்து ஜீவ ஜோதி நாடிக்குள் வருகிறது, பரமாத்மாவை அடைகிறது. மீண்டும் அந்த அவித்யா சூன்யத்திற்குள்ளே அடங்குகிறது, 7வது குருக்குள்ளே. இப்பொழுது நாம் இந்த பகுதியை 12 பாகமாக பிரித்திருக்கிறோம். இப்பொழுது 5வது பாகத்திலே இருக்கிறோம். அடுத்து 6வது ஷராவணம் என்று சொல்லக்கூடிய இதிலே போகிறோம். முதல் 6 ஏக்குள்ளே 6, பிக்குள்ளே 6.
ஆனால் பிக்குள்ளே 6 முடிக்கக்கூடிய போது மறுபடியும் அவித்யா சூன்யத்தில் வருகிறோம். ஏனென்றால் மகான்களும் சித்தர்களும் குங்கணவர்களும் பகவான்களும் மகரிஷிகளும் உடல் கூடி உடல் அல்லாது உடல் ஜோதிமயமாக வருவது அவித்யா சூன்யத்தின் தத்துவம்தான். அதற்கு இலக்காக ஒரு பார்வைக்காக மனிதன் பார்ப்பதற்காக அவன் சூன்ய கண்ணால் பார்ப்பதற்காக ஞானக்கண் அல்ல, அதற்கு ஒரு உருவம் வேண்டுமே. ஒரு மனிதன் காலிலே சதங்கை கட்டிக்கொண்டு விட்டல் விட்டல் என்றான். விட்டலின் மனைவி சதா சர்வ காலமும் இங்கு ஏதோ ஒரு சலங்கை சத்தம் கேட்கிறதே, உன்னோடு பேச முடியவில்லை, என்ன பாண்டு என்றாளாம். அந்த பாண்டு பேசவில்லை. சதா சர்வகாலம் என் காதை துளைக்கிறது என்று பாண்டுவின் மனைவி சொன்னாள். விட்டல் பலகாலம் போனது. ஒலி வருகிறது, துவனி சப்தம். இது சூன்யகுரு அவித்யா குரு அவித்யா சூன்ய குருவின் தத்துவம். இது பஞ்சபக்தி சுகம். சில நாளிலே விட்டல் அங்கு இருப்பதில்லை. பாண்டுரங்கன் அவன் மனித ரூபம் தாங்கி, சூன்யகுரு என்றால் மனித ரூபம் தாங்கி வர வேண்டும். அதை மனிதனுக்கு போதிக்க அவித்யா குரு மனிதன் ரூபம் தாங்கி வர வேண்டும். அவித்யா சூன்ய குரு மனித ரூபம் தாங்கி வர வேண்டும். அவன் ஒரு கடை தெருவுக்கு சென்று துட்டு காசு கொடுத்து சதங்கை வாங்கினானாம். அது அவனுடைய மனைவிக்கு தெரியாது. பாண்டுரங்கன் மனைவிக்கு தெரியாது. நல்ல விஷயங்களை மனைவி இடத்திலே சொல்லலாகாது. கோடிப்பொன் அவள் மேல் எழுதி வைக்கலாம், பேங்க் லாக்கர் அவள் மேலே இருக்கலாம், 10 வீடுகள் வாங்கினால் அவள் மேல் இருக்கலாம். ஏன் நம்மை கவனிக்கப் போவதில்லை. இந்த விஷயத்தை அவள் இடத்திலே சொல்லலாகாது. இந்த சீதா பிராட்டியை போல் ஒரு கொனஸ்டை செய்து நானும் வருவேன் என்று சொல்லி ஊறுகளை விளைவிப்பாள். பாண்டுரங்கன் சென்று சில்லறை கொடுத்து துட்டு சதங்கையை வாங்கி வந்தான். வாங்கி வந்தபோது அந்த கருவறையில் இந்த சத்தம் கேட்டது. எங்கு செல்கிறாய், எங்கு வருகிறாய், எங்கே செல்கிறாய், சில காலமாக நீ இருப்பதில்லை. ஆனால் சதங்கையின் ஒலி கேட்கிறது. என்ன விஷயம்? இவர் கையில் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறான்? இதே சதங்கை இவனும் வாங்கி வந்தான். எங்கு சென்றார்னால் இவன் சொன்னானாம், நான் எங்கும் செல்லவில்லை, எனக்கு தெரியாது என்றான். கையிலே என்ன உண்டு? சதங்கை உண்டு. சத்தம் வந்தது. அங்குதான் வருகின்றதால் இங்கே எதற்காக? இங்கே இது நான் எங்கும் செல்லவில்லை, இது கையில் வந்தது. இறைவன் போய் சொல்லலாமா? இறைவனே போய் சொல்கிறானால் குரு என்ன தன்மை உங்களுக்கு தெரிந்தது தானே. வாய் திறந்தால் குரு போய் சொல்வார். அப்பொழுது மனிதன் மேலா? மனிதன் மேல் அல்ல. வாயை திறக்காமல் குரு வந்தால் எப்படி போய் சொல்வது? எப்படி ஜோடனை செய்து போய் சொல்வது? இதில் பிரமாதமானவன் சேடன்தான். அவன் சொல்லக்கூடிய பொய்களுக்கெல்லாம் தலையாட்ட வேண்டும். ஆம் ஆம் ஆம். பிள்ளையார் பிடிக்க குரங்கு வந்தது. இவன் குரங்கையே பிள்ளையார் ஆக்கி விடுவான். என்னது கையிலே? ஒன்றுமில்லை என்றான். உனக்குமா சதங்கை பைத்தியம்? ஆம், எனக்கும் சதங்கை. காலிலே கட்டிக்கொண்டு சப்தம் வராமல் இருக்க வேண்டும். ஒரு பெரிய ஐஸ் பாறையை தலையிலே வைத்து சுமக்க வேண்டும். சத்தம் வரப்படாது. அது உருகக்கூடாது என்றால் முடியுமா? அவள் மனதை மாற்றி, இது பஞ்சபக்தி சுகம். காலில் கட்டிக்கொள்ளும்படி அன்னை செய்து வைத்து விட்டால் இது பஞ்சபக்தி சுகம். எங்கோ ஒருவன் ஆடுகிறான். பெருமாள் தானாக ஆடுகிறாள். விட்டல்
அன்னை என்ன சொல்லியிருக்கிறாள்? இந்த சதங்கையின் சத்தம் வரலாகாது. அவர் எத்தை ஆட்டவில்லை, பாதங்களை ஆடவில்லை, உடல் ஆடுகிறது. சிறிது காலம் ஆடி அந்த சூன்ய அவித்யா சூன்ய குருவின் தத்துவம் வரக்கூடிய காலத்தில் தன்னுடைய பாதங்களை ஆட்டி வைக்கிறாள். ஆடக்கூடிய காலத்திலே அந்த ஒலி போகிறது. ஐயகோ விட்டலா விட்டலா, ஏன் இந்த சத்தம், என்னால் உங்களோடு இருக்க முடியவில்லை. விட்டலனுக்கு கேட்கவில்லை, பாண்டுரங்கனுக்கும் கேட்கவில்லை. இது சூன்ய அவித்யா குரு அவித்யா சூன்ய குருவின் தத்துவம். அப்பொழுது அந்த அன்னை ஆதிபராசக்தி கேள்வி கேட்டவள் உடலிலே புகுந்தாள். பல காலமாக ஒருவன் தரையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனை கண்டால் அந்த அன்னை, ஓஹோ இத்தனை அழகாவன், என்னுடைய பாண்டுரங்கனை விட அழகாக இருக்கிறானே. பாண்டுரங்கன் பரவியாக இருந்தால் கூட ஒரு ஆடவன் அழகை ரசிக்கலாகாதே. ஓ இவ்வளவு அழகாக ஆடுகிறானே, அவ்வளவுதான். பாண்டுரங்கனுக்கு கேட்டது, நாம் இனிமேல் ஆட வேண்டியதுதான். கால்களை ஆட வைத்தான், பிட்டத்தை அமர்த்தி நிறுத்தி கொண்டான். இதென்ன அமர்ந்த கோலத்தில் ஆடுகிறான், அப்பொழுது நின்று கொண்டாடினான். இந்த 2 சதங்கை சக்தியும் பாண்டுரங்கனின் மனைவி கேட்டு அவள் அசர்ந்து விட்டாள். ஓசையில், துனியில், நாதத்தில், சப்தத்தில் வருவது அன்னை ஆதிபராசக்தியின் பஞ்சபக்தி சுகம். அதற்கு பெண்ணாக இருப்பினும் ஆணாக இருப்பினும் ஜீவநாடி என்ற ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு, அதாவது ஜீவஜோதி நாடிக்குள் இணைக்கும் போது தெரியும். அதற்கு ஆணோ பெண்ணோ 3 நிலையில் சந்நியாசத்தின் நிலை தாங்கிய சூன்ய குரு அவித்யா குரு அவித்யா சூன்ய குருக்கு வர வேண்டும். ஏன் வர வேண்டும்? நானும் பிறப்பெடுத்து மனிதனாக வந்து மனித ரூபத்திலே இருந்து மக்களுக்கு இதை சொல்வேன். அந்த உருவம்தான் ராமகிருஷ்ணன். இதுதான் பஞ்சபக்தி சுகத்தின் தத்துவம். இதை போதிப்பது யார்? ஒரு பெண். இதை போதிப்பது யார்? ஒரு பெண். இந்த போதனையில் அருளை கொடுப்பது யார்? ஒரு பெண். ஒவ்வொரு பெண்ணின் நிலையும் மாயை நீங்கி ஒரு ஆண் பார்ப்பானால் சூன்ய குரு அவித்யா குரு அவித்யா சூன்ய குருவின் நிலை கடந்து பெண்ணின் வழியாகத்தான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெண்ணோடு பல பிறப்புகள், நாகமாகவோ அல்லது மனித ரூபமாகவோ அல்லது ஆண் பெண் உருவத்தில் வந்து பல பிறப்புகள் இது தொடர்ந்தால்தான் இந்த பஞ்சபக்தி சுகத்தின் தத்துவத்தை உணர முடியும். நாம் இப்பொழுது பெற்றிருப்பது மனித உடல். அதற்கு மேல் ஒரு கம்பளத்தை போத்தி வைப்பது இருப்பது மாயை. கடுமையான மேல்புறம் தாளிட்டு இருப்பது இளநீர். அதை உடைத்து உள்ளே பாரும் அந்த சூன்யம் அவித்யா அவித்யா சூன்ய தத்துவம் அந்த இளநீருக்குள்ளே உண்டு. அபிஷேகத்துக்கு பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். என்னென்ன தன்மை வருகிறது? சூன்ய குரு அவித்யா குரு அவித்யா சூன்ய குரு ஒரு இளநீருக்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஹிந்து மதம் இளநீர் அபிஷேகம் என்கிறான். இந்த அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் யாருக்கு உகந்தது தெரியுமா? ஜெய் ஹனுமானுக்கு. உன் கையால் பருவத்தன்று, புனர்வச அன்று, திருவோணத்தன்று, ஸ்வாதி அன்று, உத்திரட்டாதி அன்று, ரோகிணி அன்று இதை அபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய காலத்தில் ஜெய் ஹனுமானுக்கு இத்தனை குருமார்களின் தத்துவம் அதிலே வருகிறது. பெண்ணின் உடல் மேலே இருக்கக்கூடிய கம்பளி என்று சொல்லக்கூடிய மாயை எடுத்து பாரும். உன்னுடைய அங்கமெல்லாம் நொந்து
எந்த கோணத்தில் எந்த தத்துவத்தில் அந்த பெண் இருப்பினும் அவளுடைய பாதங்களை சேவிப்பாயாக. இது சுகம், பஞ்சபக்தி சுகம் ஒரு பெண்ணால் தான் போதிக்க முடியும். உள்ளே நுழைந்து 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 செல்ல இதுகளை சொல்லக்கூட முடியாது, மௌனமாகும். உடலை விட்டு பிராணனும் உயிரும் பிறந்து அது தனி நின்று ஆராதாரத்தை கடந்து சித்துகளை விட்டொழித்து ஜீவம் என்ற நிலை பிரிந்து பரமென்ற பொருளோடு இணைந்து கடைசியாக சொல்லக்கூடிய பிரம்மகுண்டல் நாடி, ஜீவநாடி, ஜீவஜோதி நாடிக்குள்ளே இணைந்த ஆண்மகன் பெண்ணாகி பஞ்சபக்தி சுகத்தை அறிந்து சிறு குழந்தையாகி அவள் மடியிலே கடந்து அவளிட்ட பால் சோரின் அன்னத்தை உண்டு மகிழ்ந்து குழந்தையாகவே இருக்க நேரிடும். அதற்காகத்தான் கண்ணனுக்கு பாலமுதை விட்டு விட்டாள். அந்த கைகளால் தான் பாலமுது உண்ண வேண்டும் என்று ஓடித்திரிந்து விளையாடினான். யசோதரை பெற்ற பேர் இதுதான். ஒரு காலம் தன் கூந்தலை விரித்தாடி சிவன் நடனமாடுவது போல் ஆடினானாம் மகாவிஷ்ணு. அதை கண்டு ஒரு பெண் ஆனந்தித்தாள். இவளுடைய ஆனந்தத்தை கண்ட மகாவிஷ்ணு ருத்ர தாண்டவம் ஆடினான். ஆடிய போது அந்த பெண் தரிசனம் செய்தவள் இந்த முடியனைத்தும் தன் கையில் பற்றி அவனை தரதரவென்று இழுத்து வர வேண்டும், அந்த சுகத்தை நான் காண வேண்டும் என்றான். இது பஞ்சபக்தி சுகம். அதை காட்டி கொடுத்தது கண்ணனாக வந்து யசோதரைக்கு. இந்த நிலைகள் வரும்போது ஆணோ பெண்ணோ பால் அமுதினை அன்னையானவள் ஆதிபராசக்தியானவள் விட்டு விடுகிறாள். ஏன் பால் அமுது? தேர் அமுது விடலாமே. பிறப்பறுப்பதுதான் பாலமுது. பிறப்பறுப்பதுதான் பாலமுது. இறந்தவனுக்கு என்ன கொடுக்கிறார்கள்? இரண்டாம் நாள் பால். உயிர் பிரிவியல் என்றால் திறந்த வாய்க்குள்ளே பால் விட மடக்கென்று ஒரு சத்தம், சடுக்கென்று நின்றுவிடும். உடன் பால் தீர்ந்தது. அன்னை தன் கரங்களால் பாலை விட்டு விடுகிறாள். அமுத சோறு. அந்த அரிசி எங்கே விளைந்திருக்கும்? அது எந்த அக்னியால் சமைக்கப்பட்டிருக்கும்? எந்த மாடு அந்த பாலை ஈன்றிருக்கும்? அத்தனை 5 விரல்களால் தன்னுடைய உள்ளங்கை பட பிசைந்து அணு என்ற பாத்திரத்துக்குள்ளே வைத்து முடவனே ஆணாக இருந்த அணுவை பிரித்து பெண்ணாக ஆக்கி ஒரு குவளையை தங்கத்திலே தயார் பண்ணி அணுதான் அந்த குவளை. என்னுடைய 5 விரல்களால் அதை பிசைந்து என் உள்ளங்கையில் படும்படி பிசைந்து அந்த பாலோடு எடுத்து ஊட்டுகிறேன் என்று சொல்கிறாளே, அதுதான் பஞ்சபக்தி சுகம். அது ஒரு பெண்ணால் தான் இந்த பாடத்தை நடத்த முடியும். ஜீவநாடி என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா பிராணனை கடந்து உயிரை பிரிந்து ஜீவம் தனித்து நின்று உடல் தரையில் சாகாது, உயிர் போகாது. ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய ஜீவஜோதி நாடுக்குள்ளே போகிறது. இந்த தத்துவத்தை நடத்துவது ஒரு பெண். இந்த தத்துவத்தை நடத்துவது ஒரு பெண். இதற்கு சுகம், பஞ்சபக்தி சுகம். இந்த இத்தனை குருமார்கள் குரு 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 என்று சொல்கிறோம். ஆணின் தத்துவம் அணு பிரிந்த நிலை, அணு பிளந்த நிலை பெண். தாமரைப்பூ ஒன்று மூடிக்கொண்டது. அதில் நினைத்தாளாம் மகாலட்சுமி, நாம் ஏகாந்தத்தில் இருக்கிறோம் என்று. வண்டு ஒன்று அதற்குள்ளே நுழைந்து விட்டது. பலகாலம் மூடி திறந்த போது வண்டு ஒன்று தாய்மையடைந்து ஒரு பிள்ளையை பெயரிட்டு பறந்ததாம். அந்த அன்னை நினைத்தாளாம், ஓ
வண்டி எங்கிருந்து வந்திருக்கும்? மகாலட்சுமிக்கு கூட சற்று சிந்தனையில் பிளவு. அவள் பாதுகாப்புக்காக அன்னை ஆதிபராசக்தி வண்டு ரூபத்திலே வந்தாள். அந்த பெண்ணை வைத்து இன்னொரு பெண் மகாலட்சுமி அனுபவித்தது சுகம், பஞ்சபக்தி சுகம். இது ஒன்னாலும் என்னாலும் முடியாது. மாண்டவியும் பாதுகையும் பரதனும். ஏன் பாதுகை கேட்டான் பரதன்? ஏன் பாதுகையை வாங்கி வரச் சொன்னாள்? ஒன்றுமில்லை, சங்கு சக்கரமாக பெருமான் கையிலே இருக்கும்போது பெருமான் பாதுகையை மறந்தானாம். பரதனும் சத்துருகரும், சங்கும் சக்கரம். அதற்காக ராமாவதாரத்திலே பாதுகை வேண்டுமென்று சொல்லிக் கொடுத்தது மாண்டவி என்ற ஒரு பெண். அது என்னவென்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.